சர்ச்சைக்கு பேர் போன பிரபல நடிகை ஒருத்தவங்க இப்ப கர்ப்பப்பை புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. யார் அவங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். சர்ச்சைக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே வைக்காத பிரபலமான பாலிவுட் நடிகை அப்படின்னு சொன்னா நம்ம ராக்கி சாவந்த் தான். திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்க நிலையில நேத்துக்கு முன்தினம் அவங்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார் அட்மிட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்களோட முன்னாள் கணவர் தான். ஆரம்பத்துல நெஞ்சுவலி வயிற்று வலி அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்களாமா. இப்போ அதிர்ச்சியான தகவல் ஒன்னத்தையும் கொடுத்திருக்காங்க. முழுமையா பாப்போம். 45 வயசு ஆகுது. பாலிவுட் நடிகை தான் இவங்க. ஏகப்பட்ட சர்ச்சைகளை கிளப்பி இன்னைக்கு பாலிவுட்டே கதிகலங்க வச்ச ஒரு பர்சன் சொல்லியே ஆகணும். ரொம்பவே மோசமான உடைகளை அணியிறது, பலரோட நெருக்கமா இருக்குது, அவங்க போடாத ஆட்டமே கிடையாது. இதுல முதல் கணவரான ரித்தேஷ் சிங்க விவகாரத்தை செஞ்சுட்டு கான் அப்படிங்கிறவரை 2022ஆம் ஆண்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கானுக்கும் 40+ வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே பயங்கரமான சர்ச்சையில ஒரு பக்கமா இருந்தாலுமே கானோட ராக்கி சாவத்தும் பிரச்சனை பண்ணி நிறைய சண்டையெல்லாம் போட்டு பயங்கரமான பரபரப்பெல்லாம் கிளம்புனதெல்லாம் நம்ம திடீர்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு புகைப்படம்லாம் இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. 1997ஆம் ஆண்டு பாலிவுட்ல வெளியான அக்னி சக்ரா அப்படிங்கிற படம் மூலியமா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் ஆனது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நிறைய படங்களும் அவங்க நடிச்சு எல்லாமே ஓரளவு நல்ல சக்சஸ் தான் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து இந்தி சீசன்ல ஃபர்ஸ்ட் போட்டியாளரா பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் 14வது சீசன்லயுமே கண்டஸ்டன்டா உள்ள வந்து சில பல வேலைகள்லாம் பார்த்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல பாலிவுட் படங்கள்ல ரொம்ப கவர்ச்சியா நடிக்கிறது, கவர்ச்சியா குத்தாட்டம் போடுறது, இதே பொழப்பாதான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில ராக்கி சாவத் வந்து மருத்துவமனையில இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு கர்ப்பப்பையில தற்போது டியூபர் இருப்பதா இப்போ டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அவங்களோட முன்னாள் கணவரான ரித்தேஷ் சிங் தான் மீடியாவுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த தகவலை சொல்லியிருந்திருக்காரு. யூட்ரஸ் டியூமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அது கர்ப்பப்பை புற்றுநோயா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்கள் இப்போ பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காங்களாமா. கூடிய சீக்கிரம் அபிஷியலா சொல்லிடுவாங்களாம். இப்ப பாலிவுட் ரசிகர்களுக்கு இந்த கேள்விப்பட்டோனே பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. தன்னோட முன்னாள் மனைவியான ராக்கி சாவந்த் வந்து குணமடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்ப ரித்தேஷ் சிங் சொல்லிருக்காங்க. ஆனா கான் எங்க போனார்னே தெரியல. இப்ப வரைக்கும் ஒரு கருத்தை கூட தெரிவிக்கல. இப்ப புரியும் நினைக்கிறேன். முதல் கணவர் தான் இவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க குணமடைஞ்சு வெளியில வரும்பொழுது இந்த உண்மையெல்லாம் தெரியதான் போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செய்தியை பத்தி? என்னதான் அவங்க பாலிவுட்ல நிறைய சர்ச்சைக்கு பேர் போன ஒரு பர்சனா இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னு கேள்விப்படும் பொழுது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ராக்கி சாவந்த் வந்து சீக்கிரமா குணமடைச்சு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட பிரார்த்தனையா இருந்தாலும் எங்க சேனல் சார்பாகவும் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.